வணக்கம், வெல்கம்ங்க. இன்றைக்கி மார்கழி 20 ஜான்வரி 4ங்க, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக கார்ட்டூன் மாதிரி போடுவோமேன்ட்டு போட்டோம். நம்ம நேற்று போட்ட இந்த ராதே கிருஷ்ணனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்ததுங்க. நானும் அது எதிர்பார்க்கல, ரொம்ப அமைதியான பெரிய பிக்சராக கிடைக்கும் அப்படின்ட்டு. நம்ம எப்பயும் போல் காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு, 5 மணிக்கு வாசல் தெளிக்க வந்திருக்கோம். முன்னதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பனியாக இருந்தது, ரொம்ப குளிர்ச்சி. நான் அந்த பிளாக் கலர் ஜர்க்கின் மாதிரிலாம் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு குளிரவே இல்லைங்க. அது நம்மளால ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால அப்படியே பழகிடுச்சுங்க. நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த பன்னிங்க லோனி டூன்ற ஒரு கார்ட்டூனில் இன்ஸ்பயர் ஆகி நான் அதில் பண்ணேன். சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா. 19 கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும். நிறையா இருக்குங்க அதில், லோனி டூனில் நிறையா இருக்கும். அந்த எல்லோ கலரில் ட்வீட்டின்னு சொல்லி ஒரு குருவி இருக்கும் பார்த்திங்களா, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. லோனி டூனாலே பிடிக்கும். மோஸ்ட்லி அது இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் அவ்வளோவா இருக்காது. அதில் கிட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கிட்ஸாக அந்த அப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் இருக்குது. எல்லாமே பார்த்துருக்கேங்க, அது நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலாக எல்லா கேரக்டரையும் தான் அங்கே போடலான்னு பார்த்தேன், ஆனால் இடம் பத்தாது. அதனால் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேராக போடுவோம். இது ஒரு நாள், அப்புறம் அது 2, அந்த ட்வீட்டியும் இன்னொரு பிளாக் கலரில் ஒரு கேட் இருக்கும் அது. அப்புறம் ரோட் ரன்னர் இருக்குங்க, அதில் ஒன்று இருக்கும், பீம் சவுண்டெல்லாம் விட்டுட்டு போவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் நம்ம போடுவோம், ட்ரை பண்ணுவோம். இது ஆக்சுவலாக வரைஞ்சிட்டு நம்ம கலர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர் டக்குன்னு வரலங்க, மிக்சிங்கில் தான் வந்தது. ஏன்னா இன்னரில் கொஞ்சம் லைட் கலராகவும் அவுட்டரில் கொஞ்சம் டார்க்காகவும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதனால். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பேர்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்த பிக்சரில் கூட அந்த பன்னி அது பேர் லோலா. ஆக்சுவலாக அந்த கேர்ள் பன்னி இருக்குது பார்த்திங்களா, அது பேர். அது கையில் பேஸ்கெட் பால் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு இந்த இன்னொரு ரேபிட் இருக்குது பார்த்திங்களா, அதை தொடுற மாதிரி நான் போட்டேன். நம்ம ஐடியாஸ் தாங்க, நம்ம பார்க்குறது ஒன்றா இருக்கும். நம்ம போடுறப்ப அது நம்ம இடம் பத்தல இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக கலர் பண்ணுறது, இது ஃபுல்லாகவே கலர் பண்ணுறது நான் எடுத்தேங்க இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு தோணலை, ஓகே தான். இன்னும் நான் நிறையா எதிர்பார்த்தேன், பட் கலர்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சுங்க. ஒரு சில கலர்லாம் காலி ஆயிடுச்சு. எப்பயும் வருவாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் கலர் கோலமாலாம் விற்கிறவங்க, என்னமோ தெரிலங்க இப்போ வரலை. இன்றைக்கி வருவாங்க, ஆனால் இன்றைக்கும் வரல, என்னன்னு தெரில. அதனாலே கலர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. நிறைய கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது. பிளாக் கலர்லாம் சுத்தங்க, பிளாக் கலர் காலியே ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இந்த பன்னி அடிக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு, இந்த லோலா பன்னி. அதுக்கப்புறம் அது அடிக்கிறதுக்கே இல்லைங்க. ஆனால் நான் வீட்டில் ரெடி பண்ணி அதுக்கப்புறமேட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த பார்த்திங்களா, பிளாக் கலர் கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிற வரைக்கும் போட்டோம். அப்படியே பாருங்கள், கொஞ்சமாக கலர் பண்ணி முடிக்கவே அப்படியே வெளிச்சம் ஆயிடுச்சு பார்த்திங்களா. நல்லா சூரியன் விடிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுக்கணும். ஆனால் மற்ற கோலத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறோம், இது ஈஸி தாங்க. வரைகிறதும் ஈஸி, கலரிங்கும் எனக்கு ஈஸி. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கலர் பண்ண தேவையில்ல, டோட்டலாக ஒரே கலராகவே கொடுத்துடலாம். இந்த ஐஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர் போட்டோம் நம்ம, நல்லா இருந்தது இதோட ஐஸு. இந்த 2 பன்னிஸுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட் ஆகி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இதில் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது 2ம் ஒன்றாவே இல்லைங்க, பேராக இல்லை. நான் தனித்தனியாக தான் எடுத்தேங்க. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ChatGPT சொல்லப்போனால். அதில் தான் நம்ம இந்த ஐடியாஸ்லாம் எடுக்கிறது. நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஐடியா வேணும்னாலும் நம்ம அதை சொன்னோம்னா போதும், அது கரெக்டாக நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுத்துருது. நாளைக்கு ஏதாவது போடணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ஆக்சுவலாக அதோட முடி கிடையாது, அதோட காது தான். இந்த ராபிக்கு பார்த்திங்கன்னா காது தூக்கி நின்றுட்டுருக்கும். இந்த ராபிக்கு பேண்டெல்லாம் போட்டு இழுத்து பிடிச்சி 2யும் ஒன்றா தொங்க விட்டுருக்கோங்க. நல்லா இருக்குது, ஃபன்னியாக. ஓகேங்களா, இது லாஸ்ட்டு. ஆக்சுவலாக பிளாக் கலர் கோலமாகவும் நம்ம செஞ்சது இது வீட்டில்.
அதே ஓகே தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க இல்லையா? இது இந்த பக்கம் இருக்கிறது நார்மல் கோல மாவு. நம்ம கலர் வாங்குவோம்ல அது. அது ராபிட்டில் இருக்கிறது நம்ம செஞ்சது. ஃபைனலாக ரெண்டுமே அழகாக வரைஞ்சாச்சு. ரெண்டுமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுதான் ஃபுல் பிக்சர் இன்றைக்கி. இந்த கார்ட்டூன்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்போ வந்து நம்ம இருக்க ஏஜுக்கு வந்து நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது. ஆனாலும் அதை அவ்வளோ பார்த்து ரசிப்போம். அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸு. இதை வந்து இந்த ராபிட்டை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஹண்டர் இருப்பான். அவன் குட்டையாக இருப்பான், மீஸ் வச்சுப்பான், மூக்கெலாம் உருண்டையாக இருக்கும். அவன் பார்த்தாலே அவன் காமெடியாக இருக்கும். அவனை இந்த பன்னி படாத பாடுபடுத்துவோம். அது இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போயும் நிறைய கார்ட்டூன்ஸில் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோனில் கூகுள்லையோ எதுலையோ பார்த்தீங்கனாலே இருக்குது நிறையா. எப்படியோ ஃபைனாக நம்ம இதை வரைஞ்சாச்சுங்க. நம்மளுக்கும் ஒரு நாள் நல்லா தான் வந்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாரி ஃபேஸ்லாம் கரெக்டாக அதே கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் உங்கள் ஐடியா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம போடலாம். எனக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, இருந்தாலும் பார்க்கலாங்க. பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தால் தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் என்ன வீடியோ எப்போ போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படின்னா உங்களுக்கு உடனே நான் என்ன வீடியோ போடுறது தெரியும். பார்க்கலாம். இது வந்து பிக்சர்ஸ்ங்க. ஃபோட்டோ பிக்சர்ஸில் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பார்த்திங்களா? நல்லாயிருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.